السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال العشر والشفع والوتر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خير يوم طلعت فيه الشمس يوم العرفة، وافق يوم الجمعة، وهو أفضل من 70 حجة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், ஜும்மாவுடைய தொழுகைக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் இஸ்லாத்தின் கடைசி மாதமான அல்லாஹ்வின் பாக்கியம் பொருந்திய துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்மாவில் நாம் எல்லாம் நுழைந்திருக்கிறோம். உலக முஸ்லீம்களெல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய, உலக முஸ்லீம்களெல்லாம் குர்பானியை நிறைவு செய்கிற, அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஒரு மாதம் துல்ஹஜ் என்று பெயர். அரபியிலே ஹஜ்ஜுடைய மாதம் என்று அதற்கு பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய குர்ஆனுடைய வசனம் சூரா ஃபஜ்ருடைய துவக்க ஆயத்தில்தான். வல் ஃபஜ்ர், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாளில் முதல் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வல் லயாலில் அஷ்ர், அடுத்து வரக்கூடிய 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர், அந்த 10 நாட்களில் ஒற்றைப்படையின் மீதும் சத்தியமாக, இரட்டப்படையின் மீது சத்தியமாக என்று இந்த 10 நாட்களின் இரவு பகல் அனைத்தையும் அல்லாஹ் சங்கை பொருத்தி இருக்கிறான். குர்ஆனுடைய தஃசீர்களில் ஏன் ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று அல்லாஹ் இதிலும் கூட சத்தியமிட வேண்டும் என்றால், ரமலானுடைய கடைசி 10 கூட ஒற்றைப்படைக்குத்தான் அல்லாஹ் சங்கை கொடுத்திருக்கிறான். ரொம்ப நன்மைகளிலே அதிகமாக்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இங்கே ஒற்றைப்படை மட்டுமல்ல, இரட்டைப்படையும் சேர்த்து சிறப்பு என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய சத்தியத்தை கொண்டு இந்த 10 நாட்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருகிறான். அல்லாஹ்வுடைய சத்தியத்தை பெற்ற இந்த 10 நாட்கள், அது இரவாகட்டும் பகல் காலமாகட்டும், அனைத்தும் அல்லாஹ்வினுடைய சத்தியத்தை பெற்றவை. அப்படிப்பட்ட பாக்கியமான நாளில்தான் நாம் முதல் ஜும்மாவை நாம் மகத்துவமாக அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் பெரும் வாய்ப்பு, இந்த 10 நாட்களில் 2 ஜும்மாவை அடைகிற வாய்ப்பையும் அல்லாஹ் இந்த வருஷத்திலே தந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், வரக்கூடிய பிறை 9 அரஃபாவுடைய புனிதமான நாள், அதுவும் யௌமுல் ஜும்மாவிலே நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த நாட்களில் நாம் அதனுடைய பாக்கியத்தை யோசித்து பார்க்கிறோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில காலங்களை பாக்கியமாக்கி கொடுத்தான், சில நாட்களை பாக்கியமாக்கி கொடுத்தான், சில மாதங்களை பாக்கியமாக்கி கொடுத்தான், சில இரவுகளை கொடுத்தான். இரவுகளையும் பகலையும் சங்கைப்படுத்துகிற சக்தி அல்லாஹ்வை சார்ந்தது. காலங்களில் ரமலான் கரீமாக சங்கையாக்கப்பட்டது போல், இரவுகளிலே லைலத்துல் கத்ரை அல்லாஹ் சங்கையாக்கியது போல், மாதங்களில் அல்லாஹ் வருஷத்தில் இந்த துல்ஹஜ் மாதத்தையும்
அது தொடர்ந்து வரக்கூடிய 10 நாட்களையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான் என்பது இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிற பெரும் வாய்ப்பாகும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு யௌமு தல்அத்து ஃபீஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஆக சிறப்புக்குரிய நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளாகும். இன்னொரு ஹதீஸிலே எப்படி வருகிறது, கைரு யௌமு தல்அத்து ஃபீஹி ஷம்ஸ் யௌமுல் அரஃபா, 365 நாட்களில் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஆக சிறப்புக்குரிய நாள் அரஃபாவுடைய நாளாகும், அதனுடைய சூரிய உதயமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 2 ஹதீஸையும் சேர்த்து பெருமானார் இப்படி சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் யௌமுல் ஜும்ஆ சிறந்தது, வருஷத்தில் அரஃபா சிறந்தது. இந்த 2ம் ஒரு சூரிய உதயத்திலே பெற்றுக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது ஜும்ஆவுடைய நாளாகவும் இருக்கிறது, அரஃபாவுடைய நாளாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் அடுத்த ஜும்ஆவை அப்படித்தான் பெறப்போகிறோம். ஜும்ஆவுடைய நாளும் அதில் இருக்கிறது, அரஃபாவுடைய நாளும் அதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாளை ஒரு ஹாஜி அடைந்து கொண்டால், வாஃபிக் யௌமுல் ஜும்ஆ, அரஃபாவிற்கு தோதுவாக ஜும்ஆவும் உள்ளே வந்து விட்டால், வஹு அஃலது மின் 70 ஹஜ்ஜத்தன் வ கைரஹா, பிற நாட்களிலே செய்கிற ஹஜ்ஜை விட 70 ஹஜ்ஜை விட சிறந்த ஹஜ்ஜாக அந்த ஒரு ஹாஜிக்கு அந்த ஒரு ஹஜ் ஆகிவிடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஒன்றுக்கு 70 தருவான். அரஃபாவுடைய பரக்கத்தும் ஜும்ஆவுடைய பரக்கத்தும் ஒரு ஹஜ்ஜிற்கு 70 ஹஜ்ஜை விட சிறந்த கூலியை அந்த நாள் தந்து விடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற பெரும் பேரு வரக்கூடிய ஜும்மா அரஃபாவிலே வருகிறது. இதே ஜும்மா ஹாஜிகளுக்கு அங்கு கிடைத்திருந்தால் அவர்களுக்கு அங்கே வியாழக்கிழமை அரஃபாவாக வருகிறது. ஒருவேளை அவர்களுக்கு இது போன்ற பாக்கியம் அங்கு கிடைத்து விட்டால் இந்த வருடம் ஹஜ்ஜி செய்கிற எல்லா ஹாஜிகளுக்கும் 70 ஹஜ்ஜை விட சிறந்த கூலியாக கிடைத்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜி செய்தார்கள். அந்த ஒரு ஹஜ்ஜு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானோரோடு நாங்கள் ஹஜ்ஜி செய்தோம், 1,24,000 பேர் என்பது ஹதீஸின் மொத்த டோட்டல் ஆகும். சில அறிவிப்பின்படி 1,18,000 என்றெல்லாம் வந்திருக்கிறது என்றாலும் அதிகமானவரின் அறிவிப்பை கவனித்து 1,00,000 பேர் செய்த ஒரு ஹஜ் பெருமானாரோடு செய்தோம். அது யௌமுல் ஜும்ஆவாகவும் இருந்தது, அரஃபாவாகவும் இருந்தது. அரஃபாவிலே நாங்கள் ஜும்ஆவை அடைந்து கொண்டோம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இங்கே நாம் கவனத்தில் வைக்கிற செய்தி என்னவென்றால், ஜும்மா சிறந்தது, அரஃபா சிறந்தது, 2ம் சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு சூரிய உதயத்தில் ஒரு ஹாஜி பெற்றுக்கொண்டால் 70 ஹஜ்ஜா, அது சிறந்த ஹஜ்ஜாக 70 ஹஜ்ஜின் நன்மையை விட அந்த ஒரு ஹஜ் நன்மை அவருக்கு அதிகமான கூலிகளை கொடுத்து விடுகிறது என்று பார்க்கிற போது நாம் அரஃபாவுடைய நாளும் துல்ஹஜ்ஜினுடைய நாட்களின் சிறப்புகளை எல்லாம் நாம் இங்கே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஸுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள், இந்த 10 நாட்களில் ஒவ்வொரு நாட்களின் மதிப்பு என்ன தெரியுமா? பிற நாட்களின் 1000 நாட்களை விட இந்த ஒவ்வொரு நாளும் சிறந்தது. 1000 நாட்கள் சேர்ந்தது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளில் ஒரு நாளுக்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே ஒரு நாள் இருக்கிறது, யௌமுல் அரஃபா என்று பெயர். அந்த அரஃபாவுடைய ஒரு நாள் என்பது பிற நாட்களில் நீங்கள் எண்ணி அடையக்கூடிய 10,000 நாட்களுக்கு இந்த அரஃபா என்கிற ஒரு நாள் சமம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் அரஃபாவிற்கு அப்படி ஒரு கூலி? 10,000 நாட்கள் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் கணக்கு போட்டால் 27 வருஷ சில்லறை வருகிறது. எப்படி ஒரு லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இடவு 1000 மாதங்களை விட சிறப்பாகிறதோ, இந்த அரஃபா 10,000 நாட்களை விட சிறப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ் சிறப்பு சேர்ப்பான். நான் போன ஜும்மாவிலே சொன்னதாக ஞாபகம் இருக்கிறது, லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறப்பு. ஃபீஹி நஸலல் குர்ஆன், அதிலே தான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் இறங்கியதால் நாம் சந்திக்கிற எல்லா இரவுகளை விடவும் 1000 மாதத்தின் இரவுகளை விட அந்த ஒரு இரவு சிறப்பு என்றால், அல்லாஹ் அரஃபாவினுடைய பகல் பொழுதிலே வைத்துத்தான் குர்ஆனுடைய வசனத்தை முடித்து வைக்கிறான்.
பகல் பொழுதிலே வசனம் முடிகிறது, அரஃபாவிலே முடிகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் என்கிற வசனத்தை கொடுத்து குர்ஆனில் எல்லா சட்டங்களும் இங்கே முடிக்கப்பட்டது என்கிற முடிவு ஆயத்தை அல்லாஹ் அங்கு இறக்குகிறான். இங்கே கவனத்தில் வைப்போம். இறக்கப்பட்ட அரஃபா அந்த நாள் 10,000 நாட்களை விட அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். லைலத்துல் கத்ரோடு ஒட்டி பார்க்கிற போது 1/3, அங்கே 1000 மாதங்கள் வருகிறது, இங்கே 10,000 நாட்கள் என்று வருகிறது. சுமார் 27 வருஷத்தினுடைய வாழ்க்கையும் வணக்கமும் ஒரு அரஃபாவுக்குள்ளே அல்லாஹ் அடக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த நாள் குறித்தும் இந்த மாதத்தில் நாம் அடைந்திருக்கிற 10 நாட்கள் குறித்தும் நாம் யோசித்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எதையோ அடைத்தான். நீண்ட ஆயுள் கதவை அடைத்தான், ஆரோக்கியத்தின் கதவை அடைத்தான், நேர காலத்தினுடைய பரக்கத்தின் கதவுகளை அடைத்தான். ஆனால் நன்மையின் விசாலத்தின் கதவை திறந்து விட்டு விட்டான். ஒரு நாள் 1000 நாட்களை விட சிறப்பு என்று எந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்தான்? ஒரு இரவு 1000 மாதங்களின் இரவை விட சிறந்து என்று எந்த இரவுக்கு அல்லாஹ் எந்த உம்மத்திற்கு கொடுத்தான்? ஒரு அரஃபா 10,000 நாளை விட சிறப்பு என்று எந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது? ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்தான்? ஏனென்றால் இந்த மார்க்கத்தில் இந்த உம்மத்து எல்லா விதத்திலையும் நன்மைகளிலே ரொம்ப உயர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆகவேதான் இந்த அரஃபாவுடைய நாள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமாக வற்புறுத்தி சொன்னார்கள். அரஃபா மட்டுமல்ல, இந்த 10 நாட்களில் ஒவ்வொரு நாள் குறித்தும் சொன்னார்கள். இஸ்லாத்திலே 10 நாட்கள், முத்தாய் 10 நாட்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், 10வது நாள் முடிகிற போது பெருநாளோடு நாம் அந்த ரமலானை விடை கொடுத்து அனுப்புவோம். அதற்கு பிறகு இப்போது அடைந்திருக்கிற துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், 10வது நாள் வருகிற போது இங்கேயும் ஒரு பெருநாள் தொழுது விட்டு விடை கொடுத்து அனுப்புவோம். அதற்கடுத்த மாதம் முஹர்ரம், வருஷத்தின் முதல் மாதம் அல் முஹர்ரம். அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பு. 10வது நாள் வருகிற போது ஆஷுரா என்கிற நோன்பு வைத்து அதில் நாம் துவா செய்து அந்த நாட்களை நாம் அனுப்பி வைப்போம். அல்லாஹ் தந்திருக்கிற ஒவ்வொரு 10க்கு பின்பும் ஒரு பெருநாளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஒவ்வொரு நாட்களும் நமக்கு சிறப்பாக்கியும் அல்லாஹ் தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். மா மின் ஐயாமில் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன. ஆதமுடைய மக்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களில் எந்த நல்லமல் செய்தாலும் அஹப்பு இலல்லாஹி மின் அஷ்ரத்துல் ஹஜ்ஜா. இந்த 10 நாட்களில் சின்ன சின்ன நன்மைகளை கூட அல்லாஹ் பிரியப்படுகிறான். நெகம் வெட்டாமல் இருப்பது கூட இந்த 10 நாட்களில் அபரிவிதமான நன்மைகளை பெற்று தருகிறது. குர்பானி கொடுப்பவர் நகத்தையும் முடியையும் கலையாமல் காத்திருக்கிறாரே, அந்த காத்திருப்பு காலங்கள் கூட ஜிஹாதை விடவும் சிறப்பான கூலிகளை பெற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த 10 நாட்களில் குர்பானி ஹஜ் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லீம் செய்கிற சின்ன சின்ன முஸ்தகபான சிறிய காரியங்கள் கூட அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பெரிய அளவிற்கு பிரியப்பட்டு கூலிகள் தரப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துல்ஹஜ் மாதத்தில் நாம் அறிந்திருக்கிற அரஃபா, அடுத்த ஜும்மா அரஃபாவிலே வருவதால் அது குறித்திருக்கிற சில விளக்கங்கள் நாம் அடுத்த ஜும்மாவிலே பேசினால் பொருத்தமாக இருக்கும். என்றாலும் ஒரு சில செய்திகள் உங்களுடைய ஞாபகத்திற்கு. அரஃபாவினுடைய அந்த இடத்தில் ஹாஜிகள் போய் நின்று துவா செய்வார்கள். உலகத்தில் எத்தனை லட்சம் ஹாஜிகள் வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டுமா? அரஃபாவிலே தான் பார்க்க முடியும். ஏனென்றால் காபாவிலே சில ஹாஜிகள் சுற்றுவார்கள், சில ஹாஜிகள் வெளியிலே இருப்பார்கள், சில ஹாஜிகள் ரூமிலே படுத்திருப்பார்கள். ஆனால் அரஃபாவுடைய மைதானத்தில் உலகத்தில் மூளை முடுக்கிலிருந்து எந்தெந்த ஹாஜி எல்லாம் வந்தானோ அத்தனை பேரும் ஒரு மைதானத்திற்குள் அடக்கம். உலகமே ஒரு டென்ட்டுக்குள்ளே அடக்கப்பட்டு அல்லாஹ் அரஃபாவிலே கொண்டு வந்து நிற்க வைப்பான். ஏனென்றால் ஹஜ்ஜுடைய அமல்கள் எது தப்பினாலும், அது எந்தெந்த அமலாக இருந்தாலும் சரி, மினாவிலே தங்குதல், முஸ்தலிஃபாவிலே தங்குதல், ஷைத்தானுக்கு கல்லெறிதல், முட்டையடித்தல், இஹ்ராம் களைதல், ஹஜ்ஜினுடைய நன்மைகளிலே எந்த அமலாக இருந்தாலும் தப்பிவிட்டால் ஒரு ஆடு அறுத்து பகரத்திற்கு அதை நாம் சதக்கா செய்ய வேண்டும். அப்போதுதான் அமல் கூடும். ஆனால் ஹஜ்ஜினுடைய அமல்களில் ஒன்றே ஒன்று அமல், அரஃபாவிலே போய் ஒருவர் தங்கவில்லை, ஆடு அறுத்து கொடுக்கலாம் என்றால் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு அரஃபா,
ஹஜ் என்றாலே அரஃபா என்று சொன்னார்கள். ஹஜ்ஜினுடைய கூலி என்றாலே அரஃபாவில் இருப்பது என்று சொன்னார்கள். அதற்கு நிகராக நீங்கள் லட்சம் ஆடுகளை குர்பானி கொடுத்தாலும் இழந்த அரஃபாவை நீங்கள் பெற முடியாது. அந்த ஒரே ஒரு அமலுக்கு ஈடாக அல் அரஃபா என்பது அரஃபா மட்டுமே கொடுக்க முடியும். வேற எந்த அமலையும் நீங்கள் பகரம் செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஹாஜிகளை எல்லாம் பிறந்த குழந்தையாக மாற்றி அனுப்புகிற ஒரு இடம் அரஃபாவுடைய மைதானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்தான் இப்படி சொன்னார்கள், கைரு யௌமின் தலஅத்து அலைஹி ஷம்ஸு யௌமுல் அரஃபா. ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய சூரிய உதயத்திலேயே ஆகச் சிறந்த சூரிய உதயம் அரஃபாவுடைய நாளில் அவன் சந்திக்கிற சூரிய உதயம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய இந்த நாள்களில் நாம் செய்ய வேண்டிய சில செய்திகள் நாம் கவனத்திலே உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் இருந்து கொண்டு துஆ செய்கிறார்கள், நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் போகாதவர்களுக்கும் அந்த அரஃபாவுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வையுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், அங்கே இருக்கிற ஹாஜிகள் யாரும் அரஃபாவில் நோன்பு வைக்க மாட்டார்கள். ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை அங்கு கிடையாது. ஹஜ் முடித்தவர்களுக்கு தெரியும், நாம் இங்கே பிறை 10 குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகையை தொழுது விட்டு தான் நாம் அங்கே குர்பானி கொடுப்போம். ஆனால் ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகையே கிடையாது. ஏன் தெரியுமா? பெருநாள் என்பதே ஹாஜிகளுக்கு அரஃபா தான். அரஃபாவிலேயே அவர்களுக்கு பெருநாள் என்பது முடிந்து விட்டது, தொழுகையெல்லாம் கிடையாது. அங்கு போய் தங்குவதே அவர்களுக்கு பெருநாள். அரஃபாவிலே ஹாஜிகளுக்கு பெருநாள் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான நோன்பும் அங்கே இல்லை. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் அரஃபாவிலே போய் நிற்பதிலேயே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்கு அரஃபாவுடைய மைதானம் இங்கு இல்லை. ஆனால் அரஃபாவுடைய நாளை பெற்றுக் கொண்டதால் அந்த அரஃபாவிலே ஒரு முஸ்லீம் நோன்பு வைக்கட்டும், அது என்னுடைய சுன்னத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸுகளிலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு உட்பட சஹாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமில் அரஃபா. அரஃபாவுடைய நோன்பு குறித்து பெருமானாரிடத்தில் நாங்கள் கேட்டோம், யார் ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய நோன்புக்கு எங்களுக்கு என்ன கூலி என்று நாங்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியத வல் பாக்கியா. ஒரே ஒரு நாள் அரஃபாவுடைய நாளின் நோன்பு 10,000 நாட்களை விட சிறந்த நாள் என்று சொன்னோமே, பெருமானார் சொல்லி காட்டினார்களே, அந்த ஒரு அரஃபாவிலே நீங்கள் வைக்கிற ஒரு நோன்பினுடைய கூலி கடந்து போன ஒரு வருஷத்தினுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இனி நீங்கள் அடுத்த வருஷம் ஹயாத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அரஃபா வரை நீங்கள் போகிற வருங்காலத்தின் ஒரு வருஷத்தின் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த ஹதீஸை ரொம்ப கவனமாக கையாளுகிறார்கள் முஹத்திஸீன்கள். ஏன் தெரியுமா? நம்ம ஆளுக்கு சின்ன கேப்பு கிடைச்சாலும் ரயில ஓட்டிடுவார். ஏன்னா வர்ற ஒரு வருஷத்துக்கு உண்டான பாவம் மன்னிப்புனா நீ பாவத்தை நிறையா செய்யலாம் போல இருக்குது, அதான் அரஃபா நோன்பு வச்சுட்டோம்ல, அந்த ஒரு நோன்புல வர்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான்ல அப்படின்னு இவர் டைரியில குறிச்சு வச்சிருவார். முஹத்திஸுகள் ஹதீஸுகளை அவ்வளவு ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்கிற முஹத்திஸுகள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். பழைய காலத்தினுடைய ஒரு வருஷத்தினுடைய பாவ மன்னிப்பு என்பது அது முடிந்து போன பாவம், அல்லாஹ் மன்னிக்கிறான். வருங்காலம் என்பது இனி புதிதாய் செய்கிற பாவத்திற்கு அல்லாஹ் செய் என்று சொல்லுகிறானா என்பதற்கு இது அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு வருங்காலத்தினுடைய ஒரு வருஷத்தின் பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பை கொண்டு அந்த மனிதனுக்கு வருங்காலத்தில் பாவத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது என்று எழுதுவார்கள். பாவத்தின் சந்தர்ப்பம் கிடைக்காது, பாவம் செய்கிற சந்தர்ப்பம் கிடைத்தாலும் செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அது கல்புகளிலே ஏதாவது பயத்தை போட்டு பாதுகாக்கலாம், அல்லது ஆள்களை கொண்டு வந்து சேர்த்து தவறு செய்ய முடியாமல் அல்லாஹ் பாதுகாக்கலாம், அல்லது நல்ல உபதேசங்கள் காதிலே விழுகிற போது தவறு செய்கிற மனம் அதை செய்யாமல் தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் பாதுகாக்கலாம். ஆக மொத்தத்தில் அரஃபாவுடைய நோன்பு வைத்தவனுக்கு வருங்காலத்தின் பாவத்தின் வாசல்கள் அடைக்கப்படும் என்பது முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக எழுதி தருகிறார்கள். அன்பானவர்களே, ஒரே ஒரு நோன்பு நமக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்திற்குண்டான பாவங்களை மன்னிக்கிறவருக்குண்டான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஒரு நோன்பிலே வைத்திருக்கிறான். குர்பானி கொடுப்பவர் கொடுக்காதவர் எல்லோருக்கும் இந்த அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து. குர்பானி கொடுக்கிறது தான் வைக்கணும்,
முடிநகம் கலையாமல் இருப்பது குர்பானி கொடுப்பவர்களுக்கு மட்டுமே. ஆனால் அரஃபாவுடைய நோன்பு என்பது எல்லோருக்குமானது. நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா ஜும்மாவுடைய பயான்ல தூங்கிக்கிட்டே கேட்கக்கூடாது. ஏன்னா போன வாரம் பேசின பயான்ல ஒருத்தர் கேட்கிறாரு, அஜரத்து நீங்க ஆடு தான் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, மாடு கொடுத்தா கூடாதுன்னு சொன்னீங்களாமே, எவனை கிளப்பி விட்டான்? நான் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொன்னேன், ஆடு வாங்கி கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறது, முடியும், அதற்குண்டான தாக்கம் இருக்கிறது என்றால் அதை நாம் ஒரு கஷ்டமாக நினைத்து கொண்டு அதை வாங்கி ஏன் வளர்ப்பானே, அதை பாதுகாப்பானே, அதுக்கு தீனி கொடுப்பானே, 30,000 கொடுத்து ஒரு ஆடு வாங்குறதுக்கு காசு கம்மியாக கொடுத்து ஒரு மாடு வாங்கிடலாமே என்று குர்பானியை ஒரு கஷ்டமாக நினைத்து ஆட்டை விட்டு விட்டு மாட்டுக்கு தாவுதல் அது நல்லதல்ல என்று சொன்னேன். அஃதல் என்று இருக்கிறது, சிறப்பு என்று இருக்கிறது, அவருக்கு அது சிறப்பானது அல்ல. குர்பானி கூடும், ஆனால் சிறப்பாக கூடுமா? அது கூடாது. ஆடு கொடுக்க முடியும், சக்தி இருக்கிறது என்றால் சில சந்தர்ப்பங்களை சிரமங்களை சகித்துத்தான் கொடுத்தாக வேண்டும். நன்மை ஒன்றும் அப்படியே ஒரு டெபாசிட்டா நம்ம பாக்கெட்ல விழுந்துறாது. எதையுமே கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்து தான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஆடு கொடுப்பதற்கு பண வசதி இல்லை என்றால் இப்போது அவர் மாட்டில் கூட்டு குர்பானி சேர்ந்து கொள்வது இவருக்கு நல்லது. இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா சில பேர் அரை தூக்கத்துல ஜிம்மாவில் உட்கார்ந்து கடைசியில அஜரத்தை அப்படி அடிச்சு விட்டாருன்னு வெளியில போய் ஊதி விட்டுருவாங்க. மார்க்க விஷயத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், அரஃபாவுடைய நோன்பு என்பது குர்பானி கொடுப்பவர் கொடுக்காதவர் இரண்டு தரப்பிலேயும் வைப்பது என்பது சுன்னத்தாகும். அதேபோல் நாம் இந்த அரஃபாவை சந்திக்கிற இந்த காலங்களில் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் ஒரு சில செய்திகளிலே கவனத்தில் வைக்க வேண்டும். அரஃபாவுடைய நோன்பு இது எல்லோரும் வைத்து விடுவோம், ஆனால் இதில் சில அமல்களையும் ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் அடைந்திருக்கிற இந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை பெற்றவை, சாதாரண நாட்கள் கிடையாது. மிகப்பெரிய அபரிவிதமான நன்மைகளை தரக்கூடிய நாட்கள். இழந்து விட்டால் நாம் அடுத்த நாட்களிலே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாட்கள் முழுவதுமே பாக்கியமானது. சில பேர் துல்ஹஜ் மாதத்தில் அரஃபா நோன்பு குர்பானி இதோடு அந்த அமலை சுருக்கி கொள்வார்கள். ஆனால் அப்படி அல்ல. நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 2 நாட்கள் கழிந்திருக்கிறது. இந்த மகரிப் வந்தால் 3வது நாள் துவங்கி விடும். நாம் இந்த ஆரம்ப காலத்திலேயே சில செய்திகளை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற எந்த நல்லமலாக இருந்தாலும் இந்த 10 நாட்களில் கூலி அதிகம். சதக்காவாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கலிமாக்களை சொல்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை கொஞ்சம் அதிகப்படுத்த சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் தொடர்ந்து குர்ஆன் ஓதுகிறார், இந்த 10 நாட்களில் அதன் பக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும். ஒருவர் சதக்கா கொடுக்கிறார், சதக்காவிலே கொஞ்சம் கூடுதலை அதிகப்படுத்த வேண்டும். ஒருவர் தொழுகிறார், அந்த தொழுகையிலே ரக்காயத்துகளை கொஞ்சம் சுன்னத்தாக அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கிற அமல்களில் அதிகம் என்று வந்தால் அந்த அதிகம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை இந்த மாதங்கள் பெற்றுக் கொடுக்கும் என்பதை பெருமானார் வலியுறுத்தி சொன்னார்கள். குறிப்பாக 3வது கலிமா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். 3வது கலிமா இந்த அரஃபாவுடைய நாளில், குறிப்பாக இந்த 10 நாட்களும் நீங்கள் ஓதலாம். குறிப்பாக அரஃபாவுடைய நாள், இந்த கலிமாவிற்கும் மக்காவின் மண்ணுக்கும் தொடர்பு உண்டு. 4வது கலிமாவும் அப்படித்தான். 3வது கலிமாவையும் 4வது கலிமாவையும் நீங்கள் துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள், அரஃபாவை சந்திக்கிற போது அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். 3வது கலிமா நாம் எல்லாம் தெளிவுபட்டிருப்போம். அல்லாஹ்வினுடைய அரிசிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம். அல்லாஹ்வினுடைய அரிசிலே இந்த வார்த்தை இருக்கிறது. 3வது கலிமா இருக்கிறது. முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக கஅபாவை கட்டுவதற்கு முதல் மனிதருடைய காலடி தடம் கஅபாவுடைய மண்ணிலே படுகிற போது மலக்குமார்கள் எல்லாம் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். கஅபா இல்லை, வெறும் காலி இடம். அல்லாஹ் அந்த இடத்தை கஅபா கட்டுவதற்கென்று அல்லாஹ் ஒதுக்கி வைத்து விட்டான். கஅபா இல்லாத காலத்திலேயும் தவாப் நிற்கவில்லை, தவாப் நடக்கிறது. அந்த இடத்தை சுட்டி கொண்டிருக்கிறார்கள் மலக்குகள். வந்த ஆதம் பார்க்கிறார், மலக்குகள் எல்லாம் வந்து
தவாபு எப்படி செய்ய வேண்டும் என்று மலக்கின் தலைவர் ஜிப்ரீல் வந்து சொல்லுகிறார். இங்கிருந்து சுற்ற வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இதுவரைக்கும் மட்டுமே சொல்லப்பட்டது. இதை சொல்லி நீங்கள் சுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வின் ஆசை. இதுவரை ஜின்கள் சுற்றி இருக்கிறார்கள், மலக்குகள் சுற்றி இருக்கிறார்கள். முதல் தடவையாக உலகத்தில் முதல் மனிதர் நீங்கள் சுற்றி ஆரம்பிக்க போகிறீர்கள். முதல் தவாஃபை சுப்ஹானல்லாஹ் சொல்லி ஆரம்பியுங்கள். முதலாவது கலிமாவை, மூன்றாவது கலிமாவை சொல்லி துவங்குங்கள் என்று அல்லாஹு அக்பர் வரைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுற்றுகிறார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது காலகட்டம் கலீலுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கும் காபாவுக்கும் தொடர்பு உண்டு, அவர்களுக்கும் இந்த மாதத்திற்கும் தொடர்பு உண்டு. அவர் காபாவை கட்டி அவர் தவாபுக்கு வந்து நிற்கிற போது அதே ஜிப்ரீல் வந்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதுவரை ஆதமுக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்போது இது உங்களுக்கு இந்த வார்த்தை சேர்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆதமுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் ஆக மதிப்புக்குரியவர் அல்லாஹ்வின் நண்பர் கலீலுல்லாஹ். இவருக்கு கூடுதல் வார்த்தை தேவை. லா ஹவ்ல வலா குவத்தை இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சேர்க்க சொன்னான். அந்த முதல் தவாஃபை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு அப்படி சுற்றினார்கள். அதற்கு பிறகு இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுக்கு வந்து நிற்கிறார்கள். முதல் முறையாக தவாஃபுக்கு வந்து நிற்கிற போது அதே ஜிப்ரீல் சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வுக்கு பிறகு அல் அலியுல் அலீம். இந்த ரெண்டு வார்த்தை. ஏனென்றால் இவர் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் ஆக அன்புக்குரியவர். இவருக்கு ரெண்டு வார்த்தை தேவை. அல்லாஹ்வினுடைய பெயரானால் அலியுல் அலீம் என்கிற வார்த்தையை சேர்க்க சொன்னான். பெருமானார் சேர்த்து கொண்டார்கள். சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து துவங்கி இடைப்பட்ட எல்லா நபிமார்களும், ஏன் இறுதி தூதராக இருக்கிற என் நாவு வரை மூன்றாவது கலிமாவை சொல்லி தவாஃப் செய்யாத எந்த ரசூலும் பூமியிலே கிடையாது, எந்த நபியும் பூமியிலே கிடையாது. மூன்றாவது கலிமாவை துவக்கி ஓதுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அரஃபாவிற்கும் அந்த மண்ணிற்கும் சம்பந்தம் உண்டு என்பதால் தான் இந்த துல்ஹஜ் மாதம் முழுவதும் ஹஜ் செய்கிற ஹாஜிகள் எல்லாம் அங்கே ஒன்றாக தவாஃபிலே ஓதுவதால் அரஃபாவிலே நாம் இந்த கலிமாக்களை இந்த 10 நாட்கள் ஓதிக்கொள்ளுதல். நாலாவது கலிமாவும் அப்படித்தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது நாலாவது கலிமா. இந்த நாலாவது கலிமாவும் அங்கே தொடர்பு உண்டு. சஃபா மருவாவிலே நீங்கள் போகிற ஒவ்வொரு பயணத்திலேயும் நாலாவது கலிமாவை தான் ஓத சொல்வார்கள். ஓத சொன்னார்கள் என்பதை விட பெருமானார் ஓத வலியுறுத்தினார்கள் என்பதுதான் இங்கே அங்கே ஆக பொருத்தமானது. ஆகவே இந்த 4 கலிமாவையும், மூன்றாவது கலிமா நான்காவது கலிமா, இந்த ரெண்டையும் இந்த 10 நாட்களில் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வாருங்கள். இது சாதாரண நாளில் ஓதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மூணாவது கலிமாவையும் நாலாவது கலிமாவையும் சேர்ந்து ஒருத்தர் 100 தடவை ஓதிட்டார். 100 தடவை ஓதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 100 தடவை ஓதியவனுக்கு 10 அடிமையை காசு கொடுத்து வாங்கி அல்லாஹ்வின் பாதையில் உயிரோடு உரிமை விட்ட நன்மை இவருக்கு எழுதப்படுகிறது. இரண்டாவது, 100 நன்மை உடனடியாக எழுதப்படுகிறது. 100 பாவங்கள், அது பெரிய பாவமோ சின்ன பாவமோ, அல்லாஹ் நாடுகிற 100 பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான். அது மாத்திரமல்ல, காலையிலே ஓதியவனுக்கு மாலை வரை, மாலையிலே ஓதியவனுக்கு அடுத்த நாள் காலை வரை இவனுக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியில் திரை போடப்படுகிறது. இந்த நாளும் இந்த 2 கலிமாவை ஓதியவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் பெற்றிருக்கிற பெரும் பாக்கியம், துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அரஃபாவையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஜும்மாக்களிலே அல்லாஹ் அடைவதற்கு வாய்ப்பு தருவான் இன்ஷா அல்லாஹ். இதிலே நாம் அதிகம் இந்த வார்த்தைகளை ஓதிக்கொள்ள வேண்டும். ஹதீசுகளிலே ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருடைய மனைவி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய பெற்றெடுத்த மகள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் வாழ்க்கையிலே 4 விஷயத்தை மௌத்து வரை விட்டதே கிடையாது. மௌத்து வரை விடவில்லை. அதிலே ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்காயத்து. அதனால தான் நம்ம ஜமாத் நடந்தாங்க கூட ஃபஜ்ர் நேரத்தில் அந்த 2 ரக்காயத்தை வேகமாக தொழுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். பெருமானார் மௌத்து வரைக்கும் சுன்னத்துல் முஅக்கதா என்று சொல்லுகிற, பெருமானார் மௌத்து வரை விடாத சுன்னத்து, அந்த சுன்னத்தே முஅக்கதா என்று பெயர். அதே அந்த சட்டம் தான் தாடிக்கும் வருகிறது. தாடி சுன்னத்தே முஅக்கதா வாஜிபு.
அதனால்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் தாடி வைப்பது என்பது பெருமானார் விடாத சுன்னத்து, ரசூல்மார்கள் விடாத சுன்னத்து. அதனால்தான் அதை வைக்காதவன் பாவி என்று வருகிறது. ஹதீஸுகளிலே இந்த வார்த்தை வந்து விட்டதால் சொல்லுகிறேன். தாடி ஒருவருக்கு வளர்ந்து அதை அவர் வலித்து விட்டார், இவர் பாவி என்பது மட்டுமல்ல, இவர் வலிக்கிற போது எவ்வளவு ரோமங்கள் இருந்ததோ அந்த ரோமங்கள் வளர்கிற வரை அல்லாஹ்விடத்திலே பாவி. மீண்டும் அந்த தாடியை வலித்தால் அந்த ரோமம் வலிக்கிற போது எந்த அளவு இருந்ததோ அதுவரை மீண்டும் வளர்கிற வரை அல்லாஹ்விடத்திலே பாவி. இது ஹதீஸினுடைய வார்த்தைகளில் அர்த்தங்களில் எழுதக்கூடிய சட்டம் இது. எனவே தாடியை வலிப்பவர்கள் இதை கவனத்தில் வைக்க வேண்டும். பெருமானார் விடாத காரியங்களில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பெருமானார் விட்டதே கிடையாது. இரண்டாவது, ஐயாமுல் புயூல் என்று சொல்லுகிற மாசத்திலே 13, 14, 15 பிறை கணக்குகளில் 3 நோன்புகள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வைத்தார்கள். அதிலிருந்து துவங்கி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எல்லா மாசமும் நோன்பு. இந்த 3 நாட்கள் விடாமல் வைப்பார்கள். மூன்றாவது, அடுத்த மாதம் வரக்கூடிய முஹர்ரத்தின் 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பை பெருமானார் விட்டதே கிடையாது. 4வது எழுதுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நோன்பை ஒரு நாளும் கூட பெருமானார் விடவில்லை. ஒரு நாள் விட்டார்கள் என்றால் அது ஹஜ்ஜுடைய நாளில் பெருமானார் அரஃபாவில் இருந்தபோது விட்டார்கள். ஏனென்றால் ஹாஜிகளுக்கு நோன்பு கடமை இல்லை. ஆகவே வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் செய்த அமல்களில் அரஃபாவுடைய நோன்பும் இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்வோம். அது குறித்து நாம் சில செய்திகள் போன வாரமும் குர்பானி சம்பந்தமான ஒரு சில சட்டங்கள் சொன்னேன். இந்த வாரம் உங்களுடைய ஞாபகத்திற்காக வேண்டி ஒரு 2-3 சட்டம் மாத்திரம்தான். இங்கே கூட்டு குர்பானி சம்பந்தமான ஒரு சில செய்திகள், மசாலாக்கள். நான் முன்னால் சொன்னதை போல ஆடு கொடுக்க முடியும், சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஆடு கொடுப்பது தான் ஆக சிறப்புக்குரியது. அவருடைய வேலைகளை கவனித்து ஆடு கொடுத்தால் இவ்வளவு செலவாகும் அல்லதோ அது இடம் பொருள் கஷ்டமாக இருக்குது என்று சொல்லியோ தேவையில்லாமல் அவர் மாட்டுக்கு மாறுவது என்பது அது ஆக பொருத்தமானது அல்ல. அதே நேரத்தில் வசதி இல்லை, ஆடு வாங்குவதற்கு உண்டான கையிலே பணம் இல்லை என்றால் அவர் கூட்டு குர்பானி கொடுப்பது இப்போது இவருக்கு சிறந்ததாகி விடுகிறது. நமக்கு தெரியும், ஆடு என்றால் அவரே வாங்கி கொடுத்து விடலாம், நன்மை அதிகம். மாடு என்று சொன்னால் குறைந்தபட்சம் அதில் அதிகபட்சம் 7 பேர் வரைக்கும் கூட்டு சேரலாம். நமக்கு தெரிந்த சட்டம் தான். மாடு, ஒட்டகம் இவைகளில் மட்டுமே கூட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாட்டிலும் ஒட்டகத்திலேயும் அதிகபட்சம் 7 பேர், குறைந்தபட்சத்திற்கு நீங்கள் கணக்கில்லை. ஒரு மாட்டை ஒருவரே கொடுத்தாலும் கூடும். இப்போ 6 பங்கு வேஸ்டா போயிடாதா? அப்படியெல்லாம் வேஸ்டா ஆகாது. ஒரு மாடு கொடுத்தாலும் அதனுடைய நன்மை அவருக்கு போய் சேர்ந்து விடும். சில பேரெல்லாம் சட்டம் தெரியாமல் ஒரு மாடு வாங்கியிருக்கிறேன், 5 பேர்த்த பிடிச்சிட்டேன், இன்னும் 2 பேர் சிக்கல் அடித்து சுத்திட்டு இருக்கேன், ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கம்பார். ஏன்னா 7 பேர் சேர்ந்தா தான் மாட்டு குர்பானி கூடும்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்கள் ஒரே மாடை ஒருவரே கொடுத்தாலும் கூடும். ஒரு மாட்டில் 5 பேர் சேர்ந்திருக்கிறார்கள், 2 பேர் செலவில்லை, 5 பேர் கொடுக்கிறார்கள், தாராளமாக கூடும். மாட்டில் அதிகபட்சம் 7 பேர் வரைக்கும் சேரலாம் என்பது சட்டமே தவிர அது குறைந்தால் தாராளமாக குர்பானி கொடுப்பது கூடும். அதே நேரத்தில் ஒரு மாட்டில 7 பேர் சேருகிற போது அதிலே குர்பானி என்கிற நிய்யத்தோடு வேற எந்த நிய்யத்திலும் சேரக்கூடாது. அக்கீகா என்கிற நிய்யத்திலே சேர்ந்தால் குர்பானி கூடும். இங்கே திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். நான் வந்த 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் அதை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் குர்பானி நேரத்தில் இதை வலியுறுத்தியும் சொல்லுவேன். ஒரு கூட்டு குர்பானியிலே குர்பானி என்று சேருகிற போது 7 பேரில் 5 பேர் குர்பானி அல்லது 4 பேர் குர்பானி, இங்கே எண்ணிக்கை முக்கியம் இல்லை, உங்கள் விளங்குவதற்காக சொல்லுகிறேன். ஒருவர் குர்பானியாக சேர்ந்து அதில் பாதி பேர் அக்கீகாவாக சேர்ந்தாலும் 2ம் கூடும். இதில் என்ன தெரியுமா? அப்போ அக்கீகா கறியை நம்ம சாப்பிடலான்னு தெரியுது. நிறைய பேர் அஜரத்து பிள்ளைக்கு அக்கீகா கொடுக்குறேன், அதை பெற்றவங்க சாப்பிடலாமா அப்படின்னு ஃபோன் அடிப்பாங்க. பெற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சுன்னா குர்பானியில் அக்கீகா சேராது, கூட்டு குர்பானில் சேர முடியாது. குர்பானிக்கும் அக்கீகாவுக்கும் ஒரு சட்டம் என்பதால் நிய்யத்து மட்டும்தான் இங்கே வேறுபடுகிறது. ஆனால் சட்டம் எல்லாம் ஒன்றுதான். சட்டம் ஒன்றாக இருப்பதால் தான் குர்பானி கறியை நாம் சாப்பிடலாம், அக்கீகாவையும் சாப்பிடலாம். குர்பானி கறியை 3 பங்காக பங்கு வைப்பது சுன்னத்து, அக்கீகாவையும் 3 பங்காக பங்கு வைப்பது சுன்னத்து. இறந்தவருக்காக குர்பானி கொடுக்கலாம், இறந்தவருக்காக அக்கீகாவும் கொடுக்கலாம். நிய்யத்து மட்டும்தான் குர்பானி, அக்கீகா. ஆனால் சட்டங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஆகவே திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், ஒருவர் ஒரு மாட்டில் ஒரு குர்பானி என்று சேர்ந்து 6 பேர் அக்கீகாவாக சேர்ந்தாலும் கூடும். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? நாம் திரும்ப திரும்ப
நாம் அதை கேட்டு விட்டு திரும்ப அடுத்த நாளே போன் அடிப்பார், எல்லாச்சும் அக்கீகா கறியை சாப்பிடலாமா. ஒன்று ஜும்மாவில் தூங்கு ஆளாக இருப்பார், அல்லது ஜும்மா பையனுக்கு வராத ஆளாக இருப்பார். நம்ம புரிஞ்சுக்கலாம் இவர் இப்படித்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால அஜரத்திட்ட கேட்க வேண்டாம் நீங்க நினைக்க வேண்டாம், கேட்க வேண்டும். ஆனால் சொல்லுகிற சட்டத்தை மறக்காமல் அதை நாம் பின்பற்றவும் வேண்டும். அதே போல மருகூமானவங்களுக்கு அக்கீக்காவோ அல்லது குர்பானியோ கொடுத்தாலும் தாராளமாக கூடும். குறைந்தபட்சம் கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். கூட்டாக செய்வதிலும் சில ஆபத்துக்கள் உண்டு. 7 பேரில் 6 பேர் நல்ல காசிலே கொண்டு சேர்ந்து ஒருவர் மட்டும் ஹராமான காசை கொடுத்து கூட்டிலே சேர்ந்து விட்டால் மொத்தமாக 7 பங்கும் வீணாமல் போய்விடும். கூடாது, அவருடைய குர்பானி கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு ஹராம்கள் மிதைத்திருக்கிற காலம். வருவாய்கள் எப்படி வருகிறது, எந்த இடத்துல வருகிறது என்று தெரியாமல் காசு வைத்திருக்கிற காலம். யாரையும் தப்பு சொல்வதற்கல்ல, ஆனால் கூட்டு குர்பானி என்று வருகிற போது உங்களுடைய கூட்டில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். கூட்டு குர்பானியா, இந்தாப்பா எனக்கு ஒரு பங்கு, அதில் 6 பேர் யாருன்னு விசாரிக்கவே மாட்டார். யார் இருக்காங்கன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கும் மாட்டார். தெரிய வேண்டும் கூட்டாக செய்கிற இபாதத்தில் யார் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் அதில் ஒருவர் ஏதாவது காசை கொண்டு வந்து அவர் ஹராமாக கொடுத்து விட்டாலும் நம்ம குர்பானியும் வீணா போயிடும், கொடுக்காத மாதிரி ஆயிடுவார். அதனால் கூட்டு குர்பானியை பொறுத்தவரை ஒரு மாட்டில் தங்களுடைய குடும்ப உறவுகளாக சேர்த்துக் கொள்வது நல்லது, அல்லது தெரிந்த நட்பு வட்டாரங்களாக சேர்த்துக் கொள்வது நல்லது, அல்லது இவர் நல்லவர் தான், இவர் காசு நல்ல காசு தான் என்பவராக பார்த்து சேர்த்து கொள்ளுதல் நல்லது. இல்லை இவர் டவுட்டா இருக்காருன்னா அந்த கூட்டு குர்பானியுடைய அந்த பங்கிலிருந்து ஒரு விலகி வேற ஏதாவது ஒரு பங்கிலே சேர்ந்து கொள்ளலாம். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், பெயருக்கு கொடுப்பது குர்பானி அல்ல, அது வணக்கம். இந்த வணக்கம் என்பதை நாம் இந்த கூட்டு குர்பானியுடைய நேரத்திலே கொஞ்சம் உரத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன தெரியுமா, ஒரு காலத்திலே மதரசாக்கள் மட்டும் தான் கூட்டு குர்பானி செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அது வணக்கம், ஷரியத்திலே சட்டம் இருக்கிறது. ஒரு மாடு அறுத்தால் 7 பேருக்கும் பங்கு சமமாக இருக்க வேண்டும். எந்த மாட்டிலே சேர்ந்தாலும் அந்த மாட்டை தான் அறுத்து அவருக்கு கறி கொடுக்க வேண்டும். கண்ட மாட்டின் கறி எல்லாம் அவர்களுக்கு கொடுப்பது கூடாது. குர்பானியினுடைய கூட்டு குர்பானியில் சட்டங்கள் 1000 இருக்கிறது. அதை ஷரியத்தின்படி விளக்கம் ஞானங்கள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். வணக்கமாக இருந்த குர்பானி இன்றைக்கு சமீப காலத்தில் அது வணிகமாக மாறி இருக்கிறது, வியாபாரம். காசு இல்லையா, வருஷத்துல இந்த வருஷம் 2025 கூட்டு குர்பானி சேருப்பா, நம்ம சேர்ந்து செய்வோம், லட்சமா காசு வருதான் சொல்றாரு, அவன்லாம் வீடு கட்டிட்டான் என்றெல்லாம் சொல்லி புதுசாக என்னமோ ஒரு மரங்கள் முளைப்பதை போல, கிளைகள் முளைப்பதை போல கூட்டு குர்பானி திட்டங்கள் வந்துட்டு இருக்குது. ஆகவே தயவு கூர்ந்து நாம் சொல்லக்கூடியது, கூட்டு குர்பானி நம்முடைய கடமை நிறைவேறனா போதுமே நினைக்க கூடாது. நம்முடைய குர்பானி என்கிற அல்லாஹ்விற்கு செய்கிற வணக்கம் என்பதை கவனித்து நாம் யாரிடத்திலே அந்த கூட்டு குர்பானியை கொடுக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். அதே போல தோலுடைய சட்டங்கள், இறைச்சியினுடைய சட்டங்கள், இதுவெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களிலே உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லப்படும். கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய அன்பர்கள் நான் சொல்லுகிற இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் கவனத்திலே வைத்து யாரிடத்திலே கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதையும் நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல வரக்கூடிய அரஃபா பிறை 9 வெள்ளிக்கிழமை நமக்கு வருகிறது. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரிலே இருந்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் கிட்டத்தட்ட 23 வக்துகள் தக்பீர் சொல்லுதல் நமக்கு வாஜிபாகும். ஒரு தடவை சொல்லுவது வாஜிபு, 3 தடவை சொல்லுவது சுன்னத்து. அரஃபாவுடைய பிறை 9 தொடங்கக்கூடிய ஃபஜ்ரின் தக்பீர் செவ்வாய்க்கிழமை அசரோடு முடிவடைவிடும். இது தக்பீருடைய நாட்கள். இந்த தக்பீரை சொல்வது நமக்கு வாஜிபு, கடமையாகும். ஒருவர் இந்த 23 வக்துகளில் அவர் கலாவாக தொழுதாலும் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு தக்பீரையும் கலா செய்ய வேண்டும். அது பெண்கள் வீட்டிலே தொழுதாலும் சரி, பிரயாணத்திலே தொழுதாலும் சரி, கசுராக தொழுதாலும் சரி, அவர் தூக்கத்தில் எழுந்துவிட்டு கொசுராக தொழுதாலும் சரி, தக்பீரை மீண்டும் இந்த 23 வக்துகளில் அவர் மீட்டி எடுக்க வேண்டும். தக்பீர் சொல்லாமல் விட்டுவிட்டால் அவர் வாஜிபை விற்ற குற்றவாளியாகுவார். அதனால் வரக்கூடிய காலங்களில் பெண்களுக்கும் இந்த செய்தியை வீடுகளிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரிலே துவங்குகிற தக்பீர் செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் கிட்டத்தட்ட இடையே 23 வக்துகள் தக்பீர் சொல்வது வாஜிபாகும். அதே போல வரக்கூடிய வியாழக்கிழமை இரவு விடிந்தால் வெள்ளி அரஃபாவுடைய நோன்பு வைப்பது சுன்னத்தாகும்.
நம்ம அடுத்த வாரம் வெள்ளியில நோன்போடு நாம் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பு என்பது சுன்னத்து, அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பை அல்லாஹ்விற்காக நோக்கிறேன் என்கிற நிய்யத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதுவெல்லாம் அரஃபாவில் நாம் சந்திக்கக்கூடிய செய்ய வேண்டிய நல்ல காரியமாகும். எல்லாம் வல்ல இறைவன் வந்திருக்கிற இந்த துல்ஹஜ் மாதத்தின் எல்லா நல்ல நன்மைகளையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய அரஃபாவுடைய நாட்களையும் நோன்புகளையும் பெறக்கூடிய நட்பேற்றினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.